படித்தா +2 படிச்சிட்டியா போய் சவுதிக்கு போ, கத்தாருக்கு போ, கல்ஃபுக்கு போ, கல்யாணம் முடிச்சிட்டியா அடுத்த நாள் நீ இப்போ. இப்படி தான் என்னையை என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. என் தந்தை சின்ன வயசில் பண்ண வியாபாரம் அவர்னாலே பண்ண முடியாது, சாதிக்க முடியாது, நான் சாதிச்சு காட்டினா அதை பெருமையும் தட்டலை. வெளிநாட்டுக்கு என்னை ஒரு வேலையாளாக அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு பாருங்கள், இவ்வளோ வயசாகியும் எனக்கு புரியவே இல்லை, சத்தியமாக புரியவே இல்லை. ஏன்னா நான் அங்கே ஒழுங்காக இருந்தேன். இத்தனைக்கும் எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை, சிகரெட் அடிக்கிற பழக்கம் இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. தாய் நாட்டு மேலே ரொம்ப நேசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தாய் மண்ணை விட்டு வந்தேன் பார்த்துருக்கீங்களா, அதோட கவலை எனக்கு இன்னும் இருக்காது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் என்சிசியில் இருந்தால் விஜயகாந்த் படமாக அதிகமாக பார்த்தனாலையான்னு தெரியல, இல்லை இது அர்ஜுனோட படம் அதிகமாக பார்த்ததுனாலையான்னு தெரியல. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னோட இந்தியாவை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னாலும் கோவம் வருது, என்னோட சிங்கப்பூரை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னாலும் கோவம் வருது. இது என் தாய் தந்தையோட அதிகமான கோவம் வருது.